ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு படு மோசமான இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடிஐ சீரிஸ் தோற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி விளையாடுமா விளையாடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு விளையாட தேவையில்லை, நாங்கள் 7 அணியை வச்சு ஐசிசி சாம்பியன் நடத்திக்கிறோன்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது குறித்து பாகிஸ்தான் செலெக்ஷன் கமிட்டி தலைவர் இந்திய அணி குறித்து அப்புறம் ஐசிசி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாதத்தில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 50 ஓவர் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடத்த போகிறதா ஐசிசியை அறிவிச்சிட்டாங்க. ஐசிசி அறிவிச்சிட்டு அடுத்த நொடியே நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம், இடத்த வேறு எங்கன்னா மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு நம்ம பிசிசிஐ கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை பார்த்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம், நாங்கள் ஏன் மாற்றணும், பாகிஸ்தானில் தான் நடத்துவோம், இந்திய அணி விளையாடினா விளையாட சொல்லு, இல்லைனா வேணாம், மற்ற அணி வச்சு நாங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீமாக இருக்காங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா T20 உலகக்கோப்பையில் அடிச்சிருக்காங்க, ஒரு நல்ல டீமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த மாதிரி பேசியிருக்குது நிறைய ரசிகர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டீமு நீங்கள் எப்படி எங்களை விளையாடுவானான்னு சொல்லலாம், எங்களோட விருப்பம் அவங்க விளையாட வேண்டியதோ, ஆனால் நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு செம கோவத்தில் இருக்காங்க ரசிகர்கள். ஏன் இந்திய அணி அங்கே போய் விளையாட மாட்டுறதுன்னு அது உங்களுக்கே தெரியும். நிறைய பொலிட்டிஷியன் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது, நிறைய தீவிரவாதிகள் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பிசிசிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் டீம் பிளேயரோட சேஃப்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐசிசி கிட்டே வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஐசிசி என்ன சொல்கிறாங்கன்னா, 95% பாகிஸ்தானில் தான் நத்துற மாதிரி பிளானாக வச்சுருக்காங்க. அதனால் ரொம்பவே இதுவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாகிஸ்தானில் ஐசிசி ட்ராஃபி நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கண்டிப்பாக அங்கே தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரே ஒத்த காலம் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்திய அணி அங்கே போய் விளையாடுமா தான் ஒரே சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக போனால் இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பிச்சோ பாகிஸ்தான் பிச்சோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இல்லை ஏஷியன் காண்டினென்ட் தான் சேமாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு, நியூசிலாண்டு, பங்களாதேஷ் நல்ல ஓரளவுக்கு ஈஸியான டீம் தான் இருக்குது. நியூசிலாந்து மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. மற்றபடி பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் நம்ம பார்த்துடலாம். அடுத்து செமிஃபைனல் சொல்லிட்டு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் இருக்குது அடிக்கிறதுக்கு. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக போய் விளையாடணும் என்னோடய ஆசை. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு திருப்பி எதனா இடத்த மாற்றுறாங்களா. இந்திய அணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று இலங்கைக்கு மாற்றுங்க கிரவுண்டு, இல்லைனா யூஎஸ்ஏக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு முடிவு வருது சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எங்கே போய் விளையாடினா நல்லாயிருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிக்கு போனால் கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போக. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்க. நன்றி, வணக்கம்.